அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும், சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிநாதன் குரு அர்த்தாஷ்டம குருவா செஞ்சரிக்கிறாரு. அவரோட சுக்கிரனை இணைஞ்சு செஞ்சரிக்கிறாரு. அப்ப மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டுத்தொழில இருந்து தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. ஆனா பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பீங்க. அதனால அப்ப பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் கிடைக்காது. புதிய முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் கிடைக்கும். எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரும். அப்ப உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்துல இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு நீங்க இருக்கிறது தான் நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுல எல்லாம் கவனத்தை செலுத்துவீங்க. சொத்துக்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது தான் நல்லது. பூர்வீக சொத்துக்களை பிரிச்சு கொள்வதில் சில பிரச்சனைகள் வரும். பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது இழுபறியிலேயே இருக்கும். தொழில் போட்டிகளை சமாளிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. மற்றவர்களிடத்துல எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் அது நடைபெறாது. அதனால நீங்களே முன்னாடி நின்று செயல்படுவதால எந்நேரமும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதற்கு எதிர்மறையான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாத்துவாங்க. அதனால பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய புது முயற்சிகளில் உடனடியா பலன் தராம இழுத்தடிக்கும். சனி வக்கரமாய் இருக்கிறாரு உங்க ராசியிலேயே. அதனால எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். குழந்தைகளால விரயங்களும் மன கஷ்டமும் வரும். சொத்து சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமாய் இருக்கிறாரு. அப்ப செவ்வாய் திருமண ஸ்தானத்துல இருக்கிறாரு. திருமண வாழ்க்கை, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறி நிலை தான் உண்டு. குடும்பத்தினர் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்க மாட்டாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்பத்தார் உடல்நிலையிலும், குறிப்பா வாழ்க்கைத்தின் உடல்நிலையில கூடுதல் அக்கறை அப்படிங்கறது எடுத்துக்கணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தற்காலிகமா எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தா கூட வருமானத்துக்கு குறைவோ பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களை இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சோதனை காலமா இருந்தா கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமா தான் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு ஊரு, வேறு மாநிலம், வெளிநாடு வேலை முயற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிக பொன்னான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் நீண்ட காலமா நெடுவில் இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பணி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது சாத்தியமாகும். அதே போல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டிகள் பெரிதா இருக்காது. அப்ப தொழில் விருத்தி, வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம். மீனராசிக்காரர்கள் தன்னிச்சையா முடிவெடுக்காம கலந்து ஆலோசனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்து வாழக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு யோகமான மாதம். உங்க ராசிநாதன் சுகஸ்தானத்துல சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வை 8, 10, 12ஆம் இடங்கள்ல கிடைக்குது. அதனால இதுவரைக்கும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி அப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பணியில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வுலாம் உண்டு. விரய செலவால அவதிப்பட்டு வந்த நிலை அப்படிங்கிறது மாறும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மனதுல நிம்மதி இல்ல, உறக்கம் இல்ல அப்படின்ற நிலை மாறப்போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து அப்படிங்கிறது வரும். ஆகஸ்ட் 26 முதல் புதனோட சஞ்சாரம் சாதகமா இருக்குது. அப்ப நினைச்ச வேலையை நினைத்தபடியே செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வயதானவர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்க போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் தைரியமா செயல்பட்டு நினைத்தது சாதிக்கக்கூடிய உங்களுக்கு விரையாதிபதி சனி வக்கரமா இருக்கிறாரு. ராகு வந்து 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிநாதனுடைய பார்வை விரயஸ்தானத்துல கிடைக்கிறதால தேவையற்ற செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கிய சீராகும். மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கும். மாதம் முழுவதும் ருணரோக சத்துருஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய செல்வாக்கு உயரும். மருத்துவ செலவு குறையும். வியாபார தொழில ஏற்பட்ட போட்டிகள் விலகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள்லாம் உங்களோட சரணடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணியில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். மறைமுக தொல்லைகள் அப்படிங்கிறது விலக போகுது. வம்பு வழக்கு அப்படின்னு இருந்த நிலை சூழ்நிலை மாறும். அரசு வழியில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமா சஞ்சரிக்கிறதால பணவரவு உண்டு. பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்படணும். வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வந்து சேரும். வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க. வங்கியில கேட்டிருந்த கடன் உதவி கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்யணும், அதற்குண்டான முயற்சியில மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த முயற்சியில வெற்றி உண்டு. உங்களுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்திருந்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவு நீங்கும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உறவினருடைய ஆதரவு உண்டு. சூரியனும் கேதுவும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய செல்வாக்கு உயரும். எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி உண்டு. உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ராசிநாதன் குருவோட பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால மறைஞ்சிருந்த செல்வாக்கு உங்களை தேடி வரப்போகுது. திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். உங்களை ஜீவனஸ்தானம் பலமடைகிறதால தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. பணியில இருந்துட்டு வந்த நெருக்கடி விலகும். விரயஸ்தானத்துல குருவோட பார்வை கிடைக்கிறதால வரக்கூடிய விரயங்களை சுப செலவா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. மாதந்தோறும் சுக்கிரன் வந்து சாதகமா சஞ்சரிக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவு குறையும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும்.